نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹ் தஆலா எவ்வாறு இந்த நல்ல நாளில் இந்த நல்ல நேரத்தில் அவனுடைய வீட்டில் நம்மை ஒன்று கூட்டினாரோ, அதே போல் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் என்னையும் என்னுடைய குடும்பத்தார்களையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஒன்று சேர்ப்பானாக என துஆவை செவிமெடுக்கக்கூடிய துஆவிற்கு பதிலளிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் இடத்தில் துஆ செய்தவனாகவும், மேலும் இங்கு நம்மை ஒன்று கூட்டியதற்காக எந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தால் அவன் பொருந்திக் கொள்வானோ அந்த அளவிற்கு அவனை புகழ்ந்தவனாகவும், மேலும் அவனிடத்தில் நன்மையை ஆதரவு வைத்தவர்களாக அவன் ஏவிய விஷயங்கள் அனைத்தையும் செய்வதன் மூலமும், மேலும் அவனுடைய தண்டனையை பயந்தவர்களாக அவன் தடுத்த விஷயங்கள் அனைத்தையும் விட்டு விலகி வாழ்வதன் மூலமும் அவனை தக்வா செய்ய வேண்டிய முறையில் தக்வா செய்து கொள்ளுமாறு எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்தவனாகவும் எனது இந்த ஜும்ஆ உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கென இயற்கையாக ஒரு சில பண்புகளை ஆக்கியிருப்பான். இயற்கையாக ஒரு சில பண்புகளை அல்லாஹ் தஆலா தந்திருப்பான். இது சிலருக்கு இயற்கையிலேயே அவர்களுக்கு நல்ல முறையில் அவர்களிடத்தில் இந்த ஒரு சில பண்புகளை நம்மால் இருப்பதை பார்க்க முடியும். உதாரணமாக எப்படிப்பட்ட பண்புகள் என்றால், விட்டு கொடுக்கும் தன்மை, யாரையும் மன்னிக்கும் ஒரு பண்பு, ஒரு சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி ஒரு பொறுமை, எந்த இடத்திலும் ஒரு பொறுமை, எதையும் பெரிய அளவில் எடுத்துக்காம யாருடைய பேச்சையும் பெரிய அளவில் நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லாமல் எதையும் சின்ன விஷயமா எடுத்துக்கிட்டு சாதாரணமாக அதை கடந்து போகக்கூடிய ஒரு நிலை, இந்த மாதிரி ஒரு சில பண்புகளை அல்லாஹ் தஆலா சிலருக்கு இயற்கையிலேயே ஆக்கியிருப்பான். நம்ம யோசிக்கலாம், ஒரு சில இடங்கள்ல நீ எப்படி இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கான், எப்படி இந்த விஷயத்தை இதனால் எப்படி சகிச்சுக்க முடியுது, இந்த மாதிரி செய்த ஒரு நபரை எப்படி மன்னிக்கின்றான் என்று நாம் யோசிக்கக்கூடிய அளவிற்கு சிலருக்கு சில பண்புகளை அல்லாஹ் தஆலா இயற்கையில் இலகுவானதாக ஆக்கி வைத்திருப்பான். அதற்காக நாம் அந்த பண்புகளை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்மிடத்தில் இயற்கையில் அந்த பண்புகள் இல்லாவிட்டாலும் அந்த பண்புகளை முயற்சி செய்து அதை அடைவதற்கு ஒரு பாடுபட வேண்டும். எதையும் மன்னிக்கின்ற ஒரு பண்பு, எதையும் சகித்துக் கொள்கின்ற ஒரு பண்பு, எதையும் விட்டு கொடுக்கின்ற ஒரு பண்பு, எதையும் பெரிய அளவில் எடுத்துக்கொள்ளாமல் ஒரு சாதாரணமாக விட்டுட்டு போகக்கூடிய ஒரு பண்பு, எதையும் பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு பண்பு, இதெல்லாம் அல்லாஹ் தஆலா பெரிய அமல்களாக சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ஒரு ஒரு குணம், இது ஒரு பண்பு என்று மட்டும் பார்க்காமல் இதெல்லாம் ஒரு வணக்கம், இது ஒரு இபாதத். எப்படி தொழுகை, நோன்பு இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரி இந்த மாதிரி குணங்கள் என்பது வணக்கம், அது ஒரு முழுமையான வணக்கம். அது அல்லாஹ்வுடைய தூதர் நாளை மறுமையில் அந்த மீசானுடைய தராசில்
அதிக நன்மையின் பக்கம் அதிகமாக கணக்கக்கூடிய விஷயமாக சொன்னது என்ன? நல்ல குணங்கள், நல்ல பண்புகள், நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகள். அதனாலே மறுமையில் நம்முடைய நன்மை தட்டில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அப்ப இதே மாதிரி அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான் நேசிக்கின்ற ஒரு பண்பு, பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு. இது ஒரு அல்லாஹ் தஆலா மனிதர்களுக்கு ஆக்கி இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு குணம். இது ஒரு அழகான ஒரு பண்பு தான் அல்லாஹ் தஆலா ஆக்கி இருக்கக்கூடிய பிறரை நேசிக்கக்கூடிய ஒரு பண்பு. இந்த நேசம் என்பது பொதுவாக தாய் தந்தைகளை நேசிப்பது, மனைவி பிள்ளைகளை நேசிப்பது, சகோதர சகோதரிகளை நேசிப்பது, உறவினர்களை நேசிப்பது, இந்த நேசம் எல்லாம் ஒரு காரணத்தோடு கூடிய நேசம். ஏன்? இவர்கள் எல்லாம் ஒரு உறவு, எனக்கு ஒரு உறவு, ஏதோ ஒரு வடிவில் என்னுடைய உள்ளத்தோடு அவர்களுக்கு ஒரு தொடர்பு இருக்கு. என் சொந்தம், எனக்கு இவங்கெல்லாம் சொந்தம். இவர்கள் பெற்றோர்கள், இவர்கள் என்னுடைய மனைவி பிள்ளைகள், இவர்களுடைய சகோதர சகோதரிகள், இவர்கள் என்னுடைய உறவினர்கள் என்ற அடிப்படையில் இவர்களோடு எல்லாம் ஒரு தொடர்பு இருக்கும். உள்ளத்திற்கு ஒரு நேசம் கொள்வதற்கு ஒரு காரணமும் ஒரு தொடர்பும் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். இன்னொரு நேசம் இருக்கிறது, யார் என்றே தெரியாத, எந்த ஒரு காரணமும் கிடையாது அவரை நேசிப்பதற்கு, அவருக்கு நமக்கும் எந்த ஒரு தொடர்பும் இருக்காது என்ற அடிப்படையில் ஒரு நேசம் ஏற்படும். அதுதான் நட்பு. இந்த நட்பு இருக்குதானே, இது எந்த ஒரு காரணமும் இல்லாமல், நமக்கும் அவருக்கும் எந்த ஒரு தொடர்பையும் ஏற்படுத்தாமல், உள்ள ரீதியாக இவர் எனக்கு இந்த மாதிரி ஒரு சொந்தம் என்றெல்லாம் இருக்காது. எந்த ஒரு தொடர்பும் காரணமும் இல்லாமல் ஒருவரிடத்தில் அல்லது நம்மிடத்தில் ஒருவருக்கு நட்பு என்று ஏற்படும். இந்த நேசம் அல்லாஹ் தஆலா உள்ளத்தில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான ஒரு நேசம் இது. ஆனால் இந்த நேசத்தை இஸ்லாம் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் என்று அழகாக வரையறுக்கிறது. ஒரு நட்பா, அது எப்படி இருக்க வேண்டும், அது யாருக்காக இருக்க வேண்டும், அது எந்த அளவில் இருக்க வேண்டும், அது யாரிடத்தில் இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாம் அழகான முறையில் நமக்கு வடிவமைத்து காட்டுவதை நம்மால் பார்க்க முடியும். முதல் விஷயம், அல்லாஹ் தஆலா கூறும்போது இறை நிராகரிப்பாளர்களை, இறை மறுப்பாளர்களை, இணை வைப்பவர்களை, இவர்களை எல்லாம் நண்பர்களாக எடுத்துக்கொள்ளக் கூடாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இந்த நட்பு என்றால் என்னவென்று நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல, அதாவது என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் என்ன அப்படி இருக்காங்க, இந்த நட்பு இல்லை நான் சொல்வது. என்னைக்காவது பார்க்கும்போது கேட்கிறது, ஒரு வியாபாரத்தில் தொடர்பு கொள்வது, அன்றாட வாழ்க்கையில் பார்த்து பழம், இது இல்லை. உற்ற நட்புன்னு சொல்லுவோம்ல, எப்பயுமே கூட இருக்கிறது. என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நேரம் தவிர, என்னுடைய மற்ற வேலைப்பாடுகள் நேரம் தவிர எல்லா நேரத்திலும் நான் இவன் கூட தான் இருப்பேன் என்று ஒரு நட்பு இருக்குமா இல்லையா? என்னோட அதிக நேரத்தில் என்னோடு அதிகமாக என்னோட தொடர்பில் இருப்பது இவர்தான் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு நட்பு இருக்குமா இல்லையா? அந்த நட்பை தான் அல்லாஹ் தஆலா இந்த இடத்தில் அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிதுல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன், நீங்கள் ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொண்டவர்களை விட்டுவிட்டு இறை நிராகரிப்பாளர்களை உங்களுடைய உற்ற தோழர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மார்க்கம் சொல்லும். அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அப்ப இந்த தோழமை என்பது அதிகமாக நம்மோடு தொடர்பில் இருக்கக்கூடியவர்கள். எந்த நேரமும் நான் அவன் கூட தான் இருப்பேன். என்னுடைய வேலை நேரம், மற்ற முக்கியமான நேரங்கள் தவிர மற்ற என்னுடைய சும்மா இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாம் நான் இவன் கூட தான் இருப்பேன் என்று இருக்கக்கூடிய அந்த நபரை, அந்த நட்பை யாராக இருக்கக்கூடாது? இறை நிராகரிப்பாளர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது. காரணம் என்ன என்று பார்த்தோம்னா, இதால் அதிகபட்சமாக இந்த நட்பால் என்ன ஏற்படும் என்றால், அதிகபட்சமாக இந்த நட்பால் என்ன ஏற்படும் என்றால், மார்க்க விளக்கம் இல்லாத ஒருவராக இருந்தால் அவரின் மார்க்கத்திற்கு, அவரின் பக்கம் போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதிகபட்சமாக நான் சொல்வது, எல்லாரும் இப்படி போயிடுவாங்க நான் சொல்ல வரல. அதிகபட்சமாக மார்க்கம் பற்றி தெரியாத, குர்ஆன் ஹதீஸ் பற்றி விளங்காத, மறுமை பற்றிய தெரியாத ஒரு நபராக இருந்தால் அந்த பக்கம் செல்வதற்கு, அவருடைய மார்க்கத்தின் பக்கம் செல்வதற்கு வாய்ப்புண்டு. அதே போல் நம்முடைய வணக்க வழிபாடுகளில் குறை ஏற்பட வாய்ப்புண்டு. நம்முடைய தொழுகை நேரமாக இருக்கும், நாம் தொழுக வருவோம்னு நினைப்போம், அந்த நேரத்தில் அவர் வேற ஒரு வேலையில் இருப்பார், அவர் வேற எங்கேயாவது போகணும்னு நினைப்பார். இந்த மாதிரி நம்முடைய வணக்க வழிபாடுகள் விஷயத்திலும் நாம் தொய்வடைவதற்கு, நாம் பின்தங்குவதற்கு இந்த மாதிரி நட்பு நமக்கு காரணமாக இருக்கும். குறைந்தபட்சமாக என்னவாது இதுவாவது இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவில் என்ன இருக்கும் அப்படின்னா, அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள், பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் இருப்பது. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் எல்லாரையும் ஒட்டு மொத்தமாக இறை நிராகரிப்பாளர்கள் என்றாலே முழுமையாக இப்படிதான் இருப்பாங்க என்று நான் சொல்லவில்லை. மார்க்கம், இஸ்லாமிய மார்க்கம் பெற்றோர்களிடத்திலோ, மனைவியிடத்திலோ, பிள்ளையிடத்திலோ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வேற எந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அளவை நம்மால் பார்க்க முடியாது.
அப்ப இது போன்ற விஷயங்கள் அவர்களிடத்தில் அதிகமாக காணப்படுவது நம்மால் பார்க்க முடியும். பெற்றோர்களிடத்தில் ஒரு சரியில்லாத நடந்து கொள்வது, மனைவி பிள்ளைகளிடத்தில் சரியில்லாத நடந்து கொள்வது, இந்த பண்புகள் நம்மிடத்தில் வருவதற்கு வாய்ப்புண்டு. அதே போல் சில பேச்சு வழக்குகள், சில பேசும் முறை, சில வார்த்தைகள் ஒரு முஸ்லிம் அதை சொல்வதற்கு வெட்கப்படுவான். இது எப்படி நான் சொல்வது என்று இருக்கக்கூடிய சில வார்த்தைகளை, அசிங்கமான வார்த்தைகள் அல்ல, சில வார்த்தைகளை ஒரு முஸ்லிம் சொல்வதற்கு வெட்கப்படக்கூடிய, அசிங்கப்படக்கூடிய சில வார்த்தைகளை அவர்கள் சர்வசாதாரணமாக எந்த ஒரு கூச்சமும் இல்லாமல் பேசுவதை பார்க்க முடியும். ஆனால் அது அசிங்கமான வார்த்தை அல்ல. என்ன வார்த்தை? நான் மட்டும் அன்னைக்கு இவனுக்கு உதவி செய்யலைன்னா இவன் குடும்பம் ரோட்ல நின்று இருக்கும். நான் மட்டும் அவனுக்கு இந்த உதவியை செய்யலைன்னா இவெல்லாம் இந்த நேரத்துக்கு என்ன ஆயிருப்பான்னு தெரியாது. ஆனா நான் செஞ்ச அந்த உதவியை மறந்துட்டு இன்னைக்கு இப்படி நடந்துகிட்டு இருக்கான் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகள். இது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இந்த மாதிரி வார்த்தைகள் ஒரு முஸ்லீம் இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துவானா என்று கேட்டால், ஒருபோதும் குர்ஆன் ஹதீஸை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வை நேசிக்கக்கூடிய ஒருவருக்கு இந்த மாதிரி ஒரு வார்த்தை வாயில வரவே செய்யாது. எந்த ஒரு நேரத்திலும் நான் மட்டும் அவனுக்கு அந்த உதவியை செய்யலைன்னா அவன் நேரம் என்ன ஆயிருப்பான்னு தெரியாது என்ற ஒரு எண்ணம் வரவே செய்யாது. ஒரு பெரிய உதவியை எந்த அடிப்படையிலோ ஒரு பெரிய உதவியை ஒருவருக்கு ஒரு முஸ்லிம் செய்திருந்தாலும் அவனுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, இவனுக்கு அல்லாஹு தஆலா என் மூலமாக உதவி இருக்கின்றான், அல்லாஹு தஆலா என் மூலமாக இவனுக்கு உதவி இருக்கின்றான், அல்லது எனக்கு இவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹு தஆலா எனக்கு தந்திருக்கின்றான் என்ற எண்ணம் தான் ஒரு முஸ்லிமுக்கு இருக்கும். நான் மட்டும் இல்லைன்னா இவன் நேரம் என்ன ஆயிருப்பான், இவன் எது என்ன ஆயிருக்கும், அதெல்லாம் மறந்துட்டு என்கிட்ட இப்ப இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் என்ற வார்த்தை எல்லாம் யார்கிட்ட இருக்காது? ஒரு முஸ்லிம் இடத்தில், ஒரு முஃமின் இடத்தில், ஒரு குர்ஆன் ஹதீஸை நேசிக்கக்கூடிய ஒருவரிடத்தில் இருக்காது. அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், இது ஒரு உதாரணத்திற்கு நான் 1-2 விஷயங்களை சொன்னேன். இது போல அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் நம்மிடத்தில் வருவதற்கு வாய்ப்புண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அர்-ரஜுலு அலா தீனி ஹலீலிஹி, ஒரு மனிதன் அவனுடைய நண்பனுடைய மார்க்கத்தில் தான் இருக்கின்றான் என்று அல்லாஹ் சொன்னார். ஒரு மனிதன் அவர் நண்பருடைய மார்க்கத்தில் தான் இருக்கார். நண்பருடைய மார்க்கத்தில் தான் இருக்காருன்னா அவர் என்ன மார்க்கத்தில் இருக்காரோ, இந்துவாவோ கிறிஸ்துவாவோ அதுக்கு மாறிடுவாரு என்ற முழுமையான அர்த்தம் அல்ல. அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இவன்கிட்ட இருக்குன்ற அர்த்தம். அவர்கிட்ட இருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் இவனை அறிந்தோ அறியாமலோ மார்க்கத்திற்கு முரணாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அவரிடத்தில் இருந்து இவருக்கும் வந்திருக்கும் என்ற அர்த்தம். அவர்கிட்ட என்னவெல்லாம் இருக்குமோ அந்த மார்க்கத்திற்கு முரணான ஒரு சில விஷயங்கள் இவரையே அறியாமல் இவரிடத்திலும் வந்திருக்கும் என்று அல்லாஹ் கூறுறாங்க. அப்ப என்ன செய்யணும்? ஃபல் யந்துர் அஹதுக்கும் மை யுஹாலில், யாரை நட்பு கொள்கிறீர்கள் என்பதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறுறாங்க. அப்ப உன்னுடைய நண்பன் எந்த மார்க்கத்தில் இருக்கானோ அந்த மார்க்கத்தில் தான் நீரும் இருக்க, அதனால் நீ யாரை நட்பு கொள்கிறாய் என்பதை பார்த்துக்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் கூறுகிறார்கள். அப்ப நம்முடைய நண்பன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையில் தான் நாமும் இருப்போம் என்றால், அவனிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நாம் இப்போதும் அவனுடைய கூடவே இருக்கின்ற காரணத்தால் நம்மை அறியாமல் அவர்களிடத்திலிருந்து நமக்குள் வர வாய்ப்புண்டு. பெரிய விஷயங்கள் நான் சொல்லல, பெரிய விஷயங்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து திணிச்சிட முடியும் நான் சொல்லல. இருந்தாலும் மார்க்கம் வெறுக்கக்கூடிய, மார்க்கம் தடை செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள் நம்மை அறியாமல் அவர்களிடத்திலிருந்து நமக்குள் வரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். இந்த நல்ல நட்புக்கு கெட்ட நட்புக்கு அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்லும்போது என்ன சொன்னாங்க? அர்த்தர் வியாபாரியை போல. நல்ல நண்பர் என்பது அர்த்தர் வியாபாரியை போல. அப்படின்னா நம்ம அவருடைய இடத்துக்கு போயிட்டு வந்தா அவர்கிட்ட எதையும் பர்ச்சேஸ் பண்ணாட்டாலும், அவர்கிட்ட எதையும் நம்ம வாங்காவிட்டாலும் அந்த இடத்திற்கு போயிட்டு வந்த காரணத்தினாலேயே அந்த இடத்தில் உள்ள ஒரு நறுமணம் நம்மோடு ஒட்டிக்கொள்ளும். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு அவர்கிட்ட எதையும் நான் வாங்கல, அது என்று இருந்தாலும் நாங்க போயிட்டு வந்த அந்த காரணத்திற்காகவே அவரிடத்தில் உள்ள அந்த நறுமணங்கள் என்னிடத்துல ஒட்டிக்கொள்ளும். இது ஒரு கெட்ட நட்புக்கு உதாரணம். ஒரு பற்றையில் வேலை செய்யக்கூடிய ஒரு கொள்ளனை போல. நான் அந்த இடத்துல போய் அவன்கிட்ட நான் எதையும் கத்துக்கல, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாலே அதனுடைய தீங்கு என்னுடைய உடம்புல இருக்கும் என்று அர்த்தம். அப்ப இதே மாதிரிதான் நல்ல நட்பு என்றால் மார்க்கம் சொல்லக்கூடிய வகையில் முஃமின்களை நேசிக்கக்கூடியது. கெட்ட நட்பு என்றால் இது போல, அதாவது உற்ற நண்பர்களில் கெட்ட நட்பு என்றால் மார்க்கத்திற்கு நிகராக இருக்கக்கூடிய, மார்க்கத்தை வெறுக்கக்கூடிய, அல்லது இறை நிராகரிப்பாளர்களை இவர்களை நேசிப்பது என்பது. சரி, இது முதலாவதாக இந்த மாதிரி இறை நிராகரிப்பாளர்களை, இறை மறுப்பாளர்களை, இணை வைக்கக்கூடியவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்று மார்க்கம் தெளிவாக சொல்கிறது. இரண்டாவது என்னன்னா, பயனற்ற முஸ்லிம்களையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்வதை தவிர்த்து கொள்ளும். பயனற்ற முஸ்லிம்கள் என்றால் உலகத்திற்கு எனக்கு பயனளிக்கக்கூடிய முஸ்லிம்கள் என்று அர்த்தம் அல்ல. அதாவது ஒரு நண்பன் எனக்கு இருக்கான் அப்படின்னா அவனிடத்தில் இருந்து மார்க்கத்தின் தொடர்பாக எனக்கு ஏதாவது ஒன்று கிடைச்சிட்டே இருக்கணும். இப்போ ஒரு நண்பன் எனக்கு இருக்கான் அப்படின்னா ஒரு தொழுகை நேரம் வந்தா எனக்கு அவன் ஞாபகப்படுத்துவான்.
தொழுவ போயிட்டு வந்துடுவோம். நான் ஏதாவது தவறாக பேசும்போது இந்த மாதிரி செய்யாத, நான் தவறாக ஒரு செயலை செய்யும்போது இந்த மாதிரி பண்ணாத என்று என்னை தடுக்கக்கூடிய அளவில், என்னை தவறுகளை விட்டு தடுக்கக்கூடிய அளவில், என்னை நன்மையான விஷயங்களை எனக்கு அடையாளப்படுத்தக்கூடிய அளவில் ஒரு நட்பு இருக்கணும். இதைதான் மார்க்கம் நமக்கு வலியுறுத்துது. அப்ப எந்த ஒரு பயனும் இல்லாமல் மறுமைக்கு எனக்கு தொடர்பாக என்னை மார்க்கத்தோடு என்னை ஈடுபடுத்தக்கூடிய அளவில் எந்த ஒரு பயனும் இல்லாத ஒரு நட்பை தவிர்த்து கொள்வது நல்லது. ஏன்? அவன் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அவரின் மூலமாக நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்? மார்க்க ரீதியாக ஒரு விஷயத்தை நான் முன்னேறி செல்வதற்கு, மார்க்கத்தில் நான் முன்னேறி செல்வதற்கு அவரின் மூலமாக எனக்கு எந்த பயனும் இல்லை என்கின்ற அடிப்படையில், அதாவது இதை மார்க்கம் தடை செய்யல. இந்த நட்பை மார்க்கம் நமக்கு தடை செய்யல. மறுமையை நேசிக்கக்கூடிய, மறுமையை வெற்றி எதிர்பார்க்கக்கூடிய நம்ம இந்த மாதிரி நம்மை விட்டு மார்க்க விஷயங்களை விட்டு, வணக்க வழிபாடுகளை விட்டு நம்மை தூரமாக்கக்கூடிய, லேகாக்கக்கூடிய, பின்னடைவு செய்யக்கூடிய விஷயங்களிலிருந்து நம்மை தவிர்த்துக்கிட்டு நம்மை மார்க்கத்தின் பக்கம் முன்னே எடுத்து செல்லக்கூடிய நட்புகளை நாம் ஆக்கிக்கொள்வது நமக்கு சிறந்தது. இப்ப அதே போல அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் குர்ஆனும் ஹதீஸும் எப்படிப்பட்ட நட்பை நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்போது, முஃமின்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள், முஃமின்களை நீங்கள் நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சபாஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. 7 நபர்கள் நிழலே இல்லாத நாளை அல்லாஹ் தஆலா நிழல் அளிப்பதாக சொல்கின்றான். யார் அந்தவர்கள்? அதில் ஒருவர் யார் என்றால், ரஜுல், ஒரு மனிதர் அல்லாஹ்விற்காகவே நேசித்து அல்லாஹ்விற்காகவே பிரிந்த அந்த 2 நபர்கள், அவர்களுடைய சேர்க்கை அல்லாஹ்விற்காக இருக்கும். அல்லாஹ்வுடைய விஷயத்துக்காக அவர்கள் சேர்ந்திருப்பார்கள். அவர்களுடைய நட்பு அல்லாஹ்விற்காக இருக்கும். எந்த ஒரு உலக தேவைகளுக்காகவும் அவர்கள் அந்த நட்பு இருக்காது. அவர்கள் ஒன்று சேர்ந்திருப்பார்கள், அவர்கள் நண்பர்களாக இருப்பார்கள். காரணம் என்ன? மறுமைதான் இலக்கு. அல்லாஹ்வுக்காக தான் நட்பு இருக்கும். அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காக தான் அவர்கள் ஒன்று சேர்வார்கள். அவர்கள் பிரிந்தாலும் அது அல்லாஹ்வுடைய விஷயத்திற்காகத்தான் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அடையாளப்படுத்தினார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல் மர்உ மா மன் அஹப்ப. ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவரோடு தான் இருப்பான். ஒரு மனிதன் யாரை நேசிக்கின்றானோ அவரோடு தான் இருப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப நம்முடைய நட்பை யாரை எப்படி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? நல்ல முஃமின்களோடு, அல்லாஹ்வோடு நல்ல முறையில் தொடர்பில் இருக்கக்கூடியவர்களோடு, நல்ல மார்க்க சிந்தனை உள்ளவர்களோடு, நல்ல மார்க்க விஷயங்களில் அந்த ஒரு அடிப்படையில் கடமையான விஷயங்களில் சரியான முறையில் இருக்கக்கூடியவர்களோடு நம்முடைய நட்பை ஆக்கிக் கொள்ள வேண்டும். ஏன்? நாளை மறுமையில் நாம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இதை இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் இதற்கு விளக்கம் கொடுக்கும்போது, அதாவது அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், நபிமார்களையும் நாம் நேசிக்கின்றோம், அளவு கடந்து நேசிக்கலாம். அதற்காக நம்மை அல்லாஹ் தஆலா அவர்களை அந்தஸ்திற்கு உயர்த்திடுவானா என்று கேட்டால் கிடையாது. நாளை மறுமையில் நம் நேசிப்பவர்களோடு நாம் இருப்பதற்கு அவருடைய அந்தஸ்தை அடைய வேண்டிய தேவையில்லை என்று சொல்கின்றார்கள். அப்படின்னா நபிமார்கள் அவர்களுடைய அந்தஸ்து சொர்க்கத்தில் இருப்பார்கள். நாம் நமக்கேற்ற போல் அமல்களுக்கும் அதற்கேற்ற அந்தஸ்து சொர்க்கத்தில் இருப்போம். ஆனால் நமர்களுக்கும் அவருக்கும், நாம் யாரை நேசித்தோமோ அவர்களுக்கும், அவர்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் சரி, நாம் கீழே உள்ள இடத்தில் இருந்தாலும் சரி, ஒரு தொடர்பை நமக்கும் அவர்களுக்கும் சொர்க்கத்தில் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைப்பான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். நாம் நேசிக்கக்கூடியவர்களோடு அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் நம்மை ஒன்று சேர்ப்பான் என்றால், நம்மையும் அவர்களோட அந்தஸ்தில் ஒன்று சேர்த்து விடுவான் என்று விளங்கிவிடக் கூடாது. நம்மை விட சஹாபாக்கள், நம்மை விட அமல்களில் எந்த அளவிற்கு முந்தையவர்கள், எந்த அளவிற்கு அவர்களுடைய நன்மைக்கு அவருடைய சொர்க்கத்தில் அவருடைய அந்தஸ்து இருக்கும், நம்முடைய அந்தஸ்து எந்த அளவுக்கு இருக்கும். நாம் சஹாபாக்களை நேசிக்கின்றோம் தான். அதற்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தில் நம்மையும் அவர்களையும் ஒரே நிலையில் ஆக்கி விடுவானா என்று கேட்டால் கிடையாது. அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. சஹாபாக்களுடைய அமல்களுக்கு, அவர்களுடைய ஈமானுக்கு, அவருடைய தக்வாவிற்கு, அவர்களுக்கு சொர்க்கத்தில் ஒரு அந்தஸ்தை கொடுத்துட்டு, நம்முடைய செயல்பாடுகளுக்கு அல்லாஹ் தஆலா நம்மையும் அங்க கொண்டு போய் வச்சானா அது அநியாயம் ஆயிருமா இல்லையா? அல்லாஹ் தஆலா அநியாயம் செய்யக்கூடியவன் கிடையாது. நம்மளுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய செயல்பாடுகள் என்ன, என்னுடைய நன்மைகள் என்ன என்ற அளவுக்கு சொர்க்கத்தில் எனக்கு ஒரு தரம் இருக்கும். சஹாபாக்கள் அவர்களுடைய நன்மைக்கும் அவருடைய அந்தஸ்திற்கும் ஏற்ப சொர்க்கத்தில் அவருக்கு ஒரு தரம் இருக்கும். நபிமார்கள் பாவங்களில் தூணவாகி பாவங்களை விட்டு விலகி அல்லாஹ்வுக்காகவே வாழ்ந்து மரணித்தவர்கள், அவர்களுக்கு என்ன சொர்க்கத்தில் ஒரு தரம் இருக்கும். இப்ப இவர்களை எல்லாம் அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் ஒன்று சேர்ப்பான் என்றால் அவர்கள் அந்தந்த அந்தஸ்தில் தான் இருப்பார்கள். ஆனால் நாளை மறுமையில் இவர்கள் எல்லாம் தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும் என்று அர்த்தம். இப்படிதான் புரிஞ்சுக்கிறேன் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் சொல்றாங்க. இவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இவர்களை தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி இருப்பான் என்று இமாம் அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். அப்ப நம்முடைய நட்பு என்பது ஒரு நேசம், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய நேசங்களில் ஒரு வகைதான். எப்படி தாய் தந்தையின் மீது, மனைவி பிள்ளைகளின் மீது, சகோதர சகோதரிகள் மீது எல்லாம் நேசம் ஏற்படுகிறதோ,
அதே போல் ஒரு நேசம் தான் நட்பு என்பதும். என்ன, அதற்கு காரணம் இருக்கிறது. அந்த நட்புகள், அந்த நேசத்திற்கெல்லாம் ஒரு காரணம் இருக்குது. என்ன, என்னுடைய உறவினர்கள் என்று ஒரு காரணம் இருக்கிறது. இந்த நட்புக்கு எந்த ஒரு காரணமும் இருக்காது. இவரை நேசிப்பதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஏற்படக்கூடிய ஒரு அழகான நட்பு இது. ஆனால் இந்த நட்பை மார்க்கம் வலியுறுத்துகின்றது என்னது, நல்ல ஒரு முஃமினிடத்தில், மார்க்க சிந்தனை உள்ள நபர்களிடத்தில், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழக்கூடிய மனிதர்களிடத்தில் உங்களுடைய நட்பை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்க. ஏன், அதான் நாளை மறுமையில் நமக்கு பலனளிக்கும். அதுதான் நாளை மறுமையில் நமக்கு பலனளிக்கும். நாளை மறுமையில் நம்மை அவர்களோடு ஒன்று சேர்த்து வைக்கும் என்பதையும் மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நம்முடைய நட்பை மார்க்க சிந்தனை உள்ள, மார்க்கத்தோடு தொடர்பில் இருக்கக்கூடிய மனிதர்களோடு ஆக்கிக் கொள்ளக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானார். அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய பஅதா அம்மா பஅத். அதாவது ஒரு சில விஷயங்கள் நமக்கு சொல்லப்படும். இப்ப மார்க்க நிலைப்பாடுகளாக, மார்க்க விஷயங்களாக ஒரு சில விஷயங்கள் நமக்கு உதாரணத்திற்கு சொல்லப்படும். அது என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா, அது எப்படி சொல்லப்படுதோ அப்படியே முழுமையாக எடுத்துடக்கூடாது. இப்ப உங்களுடைய வாழ்க்கையை முழுமைக்காக மறுமைக்காக ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம், உங்களுடைய செலவுகளை எல்லாம் மறுமைக்காக நீங்க நம்மளுக்கு ஒரு உபதேசம் பண்றாரு, ஒரு ஜுமா வேலையிலேயே ஒரு உபதேசம் செய்யப்படுது. உங்களுடைய செலவுகள் எல்லாம் மறுமைக்காக செலவு பண்ணுங்க, நாளை மறுமைக்காக நீங்கள் சேர்த்து வைங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது உங்களுடைய செல்வங்கள் என்று சொல்வது நமக்கு எது, நீங்கள் எதை மறுமைக்காக செலவழித்து சேர்த்து வச்சீங்களோ அதுதான் உங்களுடைய செல்வம். நீங்கள் அதுக்காக செலவு பண்ணுங்க, அதுக்காக சேர்த்து வைங்க அப்படின்னா அது எப்படி புரிஞ்சிடக்கூடாது, அதை மட்டும்தான் செய்யணும்னு புரிஞ்சிடக்கூடாது. இப்ப அப்படின்னா என்ன, நாளை மறுமைக்காகவே எல்லாத்தையும் செஞ்சுட்டு உலகத்துல பிச்சை எடுத்து வாழணும் அர்த்தமா? அப்படியே மார்க்கம் சொல்லுது, இப்படி புரிஞ்சிடக்கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, நீங்க இந்த உலகத்தில் ஒரு வழிபோக்கனை போல வாழுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இது அப்படியே எடுத்தா என்ன அர்த்தம், ஒரு சட்டை ஒரு வேட்டியோட மௌத்தா போற வரைக்கும் வாழ்ந்து மௌத்தா போகணும்னு அர்த்தமா? அப்படி புரிஞ்சிடக்கூடாது. அப்படியா இல்லையா? இது எந்த வடிவில நமக்கு சொல்லப்படுது என்பதை பார்க்கணும். அப்ப இப்படி மார்க்கம் சொல்லுது அப்படின்னா, வழிபோக்கனை போல வாழு என்று மார்க்கம் ஒரு பக்கம் சொன்னாலும், ஒரு பக்கம் என்ன சொல்லுது, அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க, சிறந்த ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் என்ன, ஒரு அழகான வீடு, ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல வாகனம், இவெல்லாம் இருக்கும் சிறந்த முஸ்லீம் மார்க்கம் சொல்லுது. அப்ப வழிபோக்கன் இப்படியா இருப்பான், ஒரு வீட்டோடைய ஒரு கார் வச்சுக்கிட்டா வழிபோக்கன் இருப்பான். அப்ப எப்படி புரியணும் இதை என்பதை வழங்கணும். இந்த விஷயங்களை எப்படி புரியணுங்கிறத வழங்கணும். இந்த ஹயாத்து துன்யா, இந்த உலக வாழ்க்கை என்பது மத்தாகும், ஒரு அற்பம் இன்பம் என்று மார்க்கம் சொல்லுது. அப்ப இந்த உலகத்தில் எனக்கு ஏற்படக்கூடிய என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய தாய் தந்தை, எனக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எனக்கு அற்ப இன்பமா, எனக்கு இது வேணாம் அப்படின்னு விட்டுட்டு போகணுமா? என்ன விஷயத்திற்காக மார்க்கம் சொல்லப்படுதோ, ஒரு சில இடங்கள்ல மார்க்கம் நமக்கு ஒரு சில விஷயங்களை நமக்கு சொல்லும். அதை யதார்த்தமாக அப்படியே முழுமையாக நம்மால் எடுக்க முடியாது. அதன் மூலமாக வேறொரு விஷயத்தை நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். அல்லது மார்க்கம் சில இடங்களில் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லும், அது முழுமையாக அந்த வடிவில் இருக்காது, அதுல இருந்து சிலதை நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதே மாதிரிதான் நம்ம இன்னைக்கு சொன்ன இந்த நட்பு என்பது. இப்ப இணை வைப்பாளர்களிடத்தில் நட்பு கொள்ளக்கூடாது என்றால் என்ன நிலைமைக்கு வந்துடக்கூடாது. இப்போ ஒரு சாப்பிட்ற கடைக்கு போறோம், அங்க ஒரு இணை வைப்பாளர் தான் கடையில இருப்பாரு, இங்க இருக்கிறது இணை வைப்பாளர், இவருடைய கடையில் நான் சாப்பாடு வாங்க மாட்டேன். இப்ப வேற ஏதாவது ஒரு கடைக்கு போறோம், ஒரு மளிகை கடைக்கு போறேன், அங்க ஒரு இணை வைப்பாளர் தான் இருப்பார், அதுக்காக நான் இவருடைய கடையில் நான் வாங்க மாட்டேன், மார்க்கம் எனக்கு தடை செய்யுது, இந்த முடிவுக்கு வர்றதா, இந்த மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றதா என்று கேட்டால் கிடையாது. இந்த பிரிவினையை மார்க்கம் சொல்லலை. உற்ற நண்பர்களாக எந்த நேரமும் அவனுடைய இருக்கக்கூடிய, எந்த செயல் செய்தாலும் அவனுடைய சேர்ந்து செய்யக்கூடிய, எப்பயுமே அவனுடைய இருக்கக்கூடிய ஒரு நட்பை நீங்கள் முஃமின்களிடத்தில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுது. இது எப்படி புரிஞ்சிடக்கூடாது, இவங்களை விட்டு ஒட்டுமொத்தமா தூரம் ஆகிடணும் என்றது இங்கு மார்க்கத்துடைய விளக்கம் அல்ல. இன்னும் சொல்ல போனா அவர்களிடத்தில் நம்ம அழகான முறையில் நட்பு கொள்ளணும், அழகான முறையில் நடந்துக்கணும். அவர்களை பார்க்கும்போது, அவர்களிடத்தில் பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது, அவர்களிடத்தில் ஒரு சில நேரங்களில் நமக்கு உரையாடல் ஏற்படும் போது அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளணும். இதுதான் தாவா, அழைப்பு என்பது இதுதான். அவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்வது, அவர்களிடத்தில் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அவர்களிடத்தில் காட்டுவது, குர்ஆன் ஹதீஸும் நம்ம எப்படி வாழச் சொல்கிறதோ அந்த வாழ்க்கையை அவர்களிடத்தில் காட்டுவதுதான் தாவா. அவர்களுக்கு காட்டுவதற்கு அவர்களுக்கு பழகினாதான் முடியும், அவர்களிடத்தில் பழகினாதான் முடியும். இந்த பழக்கத்தை மார்க்கம் தடை செய்யலை, இந்த விஷயங்களை மார்க்கம் தடை செய்யலை. எப்பயுமே அவர்கள் கூடயே இருக்கக்கூடிய, எப்பயுமே அவர்களோடையே சுத்தக்கூடிய, எந்த செயல் செய்தாலும் அவர்களோடையே சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் மார்க்கம் வேண்டாம் என்று சொல்கிறது. மார்க்கம் அதை தான் தடை செய்கிறது. அந்த இடத்தில் தான் நீங்கள் அப்படி ஒரு நட்பை ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் முஃமின்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள்.
அப்படி ஒரு நட்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வதாக இருந்தால் முஃமின்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், முஸ்லிம்களிடத்தில் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் என்று மார்க்கம் சொல்கிறது. அதே மாதிரிதான் ஒரு முஸ்லிமா இருந்தாலும் பயனற்ற முஸ்லிமாக இருந்தால் நட்பு கொள்வதை தவிர்த்து கொள்ளுங்க என்று சொன்னோம். இப்ப இந்த இடத்துக்கு என்ன முடிவு வந்துடக்கூடாது? அப்ப ஒருத்தன் தொழுகிறது இல்லை, நோன்பு வைக்கிறது இல்லை, நான் அவனோட பேச மாட்டேன், அவனோட பழக மாட்டேன், அவனை வீட்டுல தூரமாயிரும், இந்த முடிவுக்கு வந்துடுறதா? அப்படி இல்லை. சொல்லப்பட்டது காரணம் என்ன? எனக்கு என்னுடைய மறுமை சிந்தனை ஒருத்தன் நான் பார்க்கிறேன் அப்படின்னா அவனின் மூலமாக எனக்கு மறுமை சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் எனக்கு ஒரு நட்பு வேணும். அவனை பார்க்கும்போது நான் தொழக்கூடிய ஆளா இருந்திருக்கலாம், கொஞ்சம் அதுல இதுவாயிருக்கலாம், பின்னடைவாயிருக்கலாம். இந்த நண்பனை பார்க்கும்போது ஒரு சில மார்க்க விஷயங்கள் எனக்கு ஞாபகம் வரும். அவனை பார்க்கும்போது இப்ப இந்த மாதிரி நல்ல நட்புகளை ஏற்படுத்துவது மார்க்கத்தோடு தொடர்புள்ள அந்த உள்ளத்திற்கே தவிர கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி ஒரு நட்பை ஏற்படுத்தி கொள்வது என்பது மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய அந்த உள்ளத்தை தவிர மற்ற உள்ளத்திற்கு கஷ்டமா இருக்கும். ஏன்? அவன் கூட போனா அவன் தொழுதியான்னு கேட்பான், அவன் கூட இருந்தா இந்த மாதிரி பேசாத அப்படின்மா, இந்த மாதிரி புறம் பேசாத, அவங்கள பத்தி பேசாத, இவங்கள பத்தி பேசாத, நடந்ததை பத்தி பேசாத, நடக்க போறதை பத்தி பேசாத, இப்படி நினைக்காத, அப்படி நினைக்காத, இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். இந்த மாதிரி விஷயங்களை தாங்கி கொள்ளணும்னா அது மார்க்கத்தை நேசிக்கக்கூடிய ஒரு உள்ளமா இருந்தாதான் இந்த விஷயத்தை தாங்கிக்கும். இல்லைன்னா இந்த நட்பை முற்றிலுமாக அந்த உள்ளம் வெறுக்கும். ஏன்? மறுமையை பத்தி, மரணத்தை பத்தி, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பத்தி, குர்ஆனையும் ஹதீஸையும் பத்தி ஒருத்தன் எப்பவுமே உபதேசம் பண்ணிக்கிட்டே இருக்கான்னா இதை எந்த உள்ளம் ஏற்றுக்கொள்ளும்னா அந்த குர்ஆன் ஹதீஸின் மீது விருப்பம் உள்ள உள்ளம் தான் அதை ஏற்றுக்கொள்ளும். அந்த உள்ளம் தான் அதை ஏற்றுக்கொள்ளும். அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய அதை பிடிக்காத உள்ளம் அதை வெறுக்கத்தான் செய்யும். அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு நட்பை நாம் நம்மோடு வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய நட்பு என்பது, நம்முடைய உற்ற நட்பு என்பது, நம்மோடு எப்பவும் இருக்கக்கூடிய ஒரு தோழன் என்பது, நம்மோடு எந்த நேரத்தில் நம்மோடு பயணிக்கக்கூடிய ஒரு தோழன் என்பவன் மார்க்கத்தில் ஈடுபாடு, மார்க்க விஷயங்களில் சரியாக இருக்கக்கூடிய, மார்க்க கடமைகளை சரியாக நிறைவேற்றக்கூடிய, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடிய அந்த நபர்களாக இருப்பது நமக்கு சிறந்தது. இப்படிதான் இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மார்க்கத்தில் இந்த மாதிரி நமக்கு ஒரு சொல்லக்கூடிய ஹதீஸ்களோ, இந்த மாதிரி நமக்கு விளங்கப்படுத்தக்கூடிய உதாரணங்களையோ ஒட்டுமொத்தமாக அது எப்படி சொல்லுதோ அப்படியே எடுத்துக்க கூடாது. அப்படியே எடுத்துக்க கூடாது. அதுல இருந்து இப்படி இருக்கணும், இதுல இருந்து நான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்த்து இருக்கணும். வாழ்க்கையில நீ வாழும்போது ஒரு வழிபோக்கனை போல வாழ அப்படின்னா இந்த உலகத்துல எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நான் தவிர்த்து வாழணும்னு அர்த்தம். இந்த உலகத்துல எனக்கு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குமோ அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து எனக்கு இந்த உலகத்துல என்னென்னலாம் வாழ்வதற்கு தேவையோ, ஒரு நல்ல முறையில வாழ்வதற்கு எனக்கு தேவையோ அந்த விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுமைக்கான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டு நான் வாழணும்னு அர்த்தமே தவிர தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசாபாசங்களையும் நான் எடுத்துக்கணும்னு நினைக்க கூடாதுன்னு தான் இந்த விஷயத்துக்கு அர்த்தமே தவிர நீ வழிபோக்கனை போல வாழுன்னா சொந்த பந்தம் இல்லாம, எதுவும் இல்லாம, காசு பணம் இல்லாம, வீடு வாசல் இல்லாம தெருவுல படுத்து கிடக்கணுங்கிறது அர்த்தம் அல்ல. இப்படிதான் நமக்கு மார்க்க விஷயங்கள் சொல்லப்படும் போது அதை எதற்காக அது சொல்லப்படுதோ அந்த யதார்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்முடைய நட்பை இந்த உலகத்தில் நம்மை மார்க்கத்தோடு நெருக்கி வைக்கக்கூடிய, நமக்கு அந்த நட்போடு இருக்கும்போது அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரையும் ஞாபகப்படுத்தக்கூடிய, நமக்கு அந்த நட்போடு இருக்கும்போது மறுமையுடைய சிந்தனையை ஏற்படுத்தக்கூடிய அந்த நட்பை நம்முடைய உற்ற நண்பர்களாக நாம் ஆக்கிக் கொண்டோமையானால் அது நமக்கு இம்மையிலும் மறுமையில் பயனளிக்கும், நாளை மறுமையிலும் பலனளிக்கும். அது போன்ற நட்பை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. அந்த நட்பை பெற்றுக்கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சொல்லுங்க.